வணக்கம் வெற்றியாளர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஐபிபிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய கிளர்க் போஸ்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 1/7/2024 முதல் 21/7/2024 வரைக்கும் தான். ஸோ இந்த டேட்குள்ளே கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2024. ரிசல்ட்டு செப்டம்பரில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் எக்ஸாம் அக்டோபரில். பிஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே. 12/8/2024 17/8/2024 வரைக்கும். ஸோ இந்த ட்ரைனிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைனிங் ஃப்ரீ தான். மற்ற உங்களோட ட்ராவல், ஃபுட்டு, போர்டிங், லாட்ஜிங் எல்லாமே உங்களோட செலவு தான். ஸோ பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 11 பேங்க்கு கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்பவும் போல தான். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ், அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் நான் க்ரீமி லேயருக்கு 3 இயர்ஸ், பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் 10 இயர்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. 175 யாருக்கு அப்படின்னா SC/ST PWD ESM DESM கேண்டிடேட்ஸ்க்கு, 850 rupees ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ்க்கு, ஸோ இங்கிலீஷ், நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி. ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ், டைம் அலாட்டட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஇடி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எய்தர் ஆன்லைன் மோட் ஆர் ஃபிசிக்கல் மோட் இதில் வேணாலும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ கேண்டிடேட்ஸ் SC/ST கேண்டிடேட்ஸ், அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் கேண்டிடேட்ஸ், மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுவோம். கண்டக்ட் பண்ணக்கூடிய சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ட்ரைனிங் வேணுமா அப்படின்றதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுத போகிறப்ப ஃபோட்டோ காப்பி, வேலிட் ஃபோட்டோ காப்பி கொண்டுட்டு போகணும். ஸோ எதுக்கும் ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஃபோட்டோ காப்பி ஒன்று வச்சுக்கோங்க, அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ஐபிபிஎஸ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய 11 பேங்க். ஸோ தமிழ்நாட்டில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர். இது ப்ரிலிம்ஸ். ஸோ மெயின்ஸுக்கு சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இங்கே கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நண்பர்களே, ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், சர்டிஃபிகேட் as mentioned in class J. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் பர்டிகுலர் கேபியில் செட் பண்ணி அனுப்பணும். அதோட டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ 20 50 கேபியில் இருக்கணும். ஃபோட்டோ இப்படி எடுக்கக்கூடாது,
எப்படி எடுக்கணும் அதுவும் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் வந்து 10லேருந்து 20 கேபியில் இருக்கணும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட் ஃபைல் டைப்பில் இருக்கணுமா. அதோட ஃபைல் சைஸ் 20லேருந்து 50 கேபியில் இருக்கணும். தி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இமேஜ் அதுவும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 50லேருந்து 100 கேபியில் இருக்கணுமா. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் as mentioned in class J. ஸோ பர்சன் வித் ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டிஸ். ஸோ இதோட ஃபார்மேட் வந்து கீழே appendix 1 அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டான ஃபார்மேட்டில் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப கொடுக்கணும். நண்பர்களே, டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது போல் பயனுள்ள தகவல்களை தினந்தோறும் தெரிந்து கொள்ள ஜாப் ஜாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.